இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது 2 சைட்லேயுமே ஈவனாக வராது. அப்படி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் அந்த டாட்டோட எட்ஜு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த 3 கார்னர் இப்போ நான் மார்க் பண்ணல, அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரேசிங் வீல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மார்க்கிங்கில் லேசாக இது மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளாத்தில் அந்த மார்க் வந்து விழும். இல்லை ஃபுல்லாக வேணும்னா இது மாதிரி ஃபுல் உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ட்ரேசிங் வீல் வச்சு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அது உள்ளே நல்லா விசிபிளாக தெரியுங்க. ஸோ அதை நீங்கள் திருப்பி ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி மார்க்கோட அந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அங்கே மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே. இப்போது 2 சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஈவனாக அந்த மார்க்கிங் வந்து கிடச்சிரும். நம்ம தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரைட்டு லெஃப்ட்டுன்னு 2 சைட்லேயுமே ஒரே அளவில் கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது நான் வந்து மெயின் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பகுதியை அடித்து திருப்பிக்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறையா டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங், சுடிதார் கட்டிங், ஸ்டிச்சிங், மேக்ஸி ட்ரெஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் அப்படின்னு நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கோங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கழுத்து பகுதியில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டு அந்த வளைவுகளில் மட்டும் சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்துட்டு லைனிங் பகுதியை உள் பக்கமாக திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு மேல் பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய டெய்லரிங் டிப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட புதுசாக தைச்சு பழகிறவங்க கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெய்லரிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போது நான் வந்து ஃபுல்லாக தையல் போட்டுக்கிறேன். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கம் வராது. அளவுகள் வந்து மாறாமல் நீங்கள் ஒரு சைடில் என்ன அளவு மார்க் பண்ணிங்களோ அதே அளவு வந்து நீங்கள் தைச்சு முடிக்கும்போது கரெக்டாக வருங்க. எந்த மிஸ்டேக்குமே வராது. இப்போது நம்ம வந்து டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம கட்டிங் போடும்போதே டாட்டோட அகலத்துக்கிட்ட சிசர் கட் கொடுத்துருப்போம். அந்த 2 சிசர் கட்டும் ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க்கோட லென்த் பண்ணியிருக்கோம்ல, லென்த்தோட உயரத்தை மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துக்கிட்ட கொண்டு வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டு வந்து அந்த தையலை முடிச்சிடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாட் முடிச்சதுக்கப்புறம் 2வது டாட்டும் நம்ம வந்து ஹூக் பட்டி சைடில் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அங்கேருந்து 2ஆக மடிச்சுட்டு டாட்டோட லென்த் எந்த அளவு மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஆரம்பித்து நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சுக்கலாங்க. பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ வந்து சொல்லி கொடுத்துருக்கேங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டெய்லரிங் வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாட்டு செகண்ட் டாட் பிடிச்சிட்டோம். நம்ம இந்த 2 டாட்டும் கரெக்டாக பிடிச்சிருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட 3வது டாட்டுக்கான இடம் வந்து கரெக்டாக வந்துடுங்க. இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்க 3வது டாட்டுமே நம்ம மார்க் பண்ணி சிசர் கட்லாம் போட்டு வச்சுருக்கோம். லென்த்துக்கு வந்து டாட் போட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கிட்ட நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி முடிச்சிடலாம். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணோடனே கப்பு வந்து எவ்வளோ அழகாக ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னு. நமக்கு மேல் பகுதியில் அமுந்தாமல் நல்லா கப்பு வந்து நச்சுன்னு இருக்குது. இதே நம்ம உள்பக்கமும் திருப்பி பாருங்கள். பேடு வச்சு தைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.